பிரைஸ் லார்ட். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. கவனிங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் தேவனுடைய வீட்டத்தை குறித்தும் பக்தி வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணுமாம். உங்களுடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம், சங்கீதக்காரன் சொல்ற என்னை பட்சித்தது என்று சொல்கிறான். அது ஒரு பக்தி வைராக்கியம். சபை குறித்தானே, ஆலயத்தை குறித்ததானே, ஜெபத்தை குறித்ததானே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். செத்த வாழ்க்கை வாழக்கூடாது. சங்கீதக்காரர் சொல்லும்போது நம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம், பக்தி இருக்கணும். ரெண்டாவது வைராக்கியம் இருக்கணும். பக்தி இருக்கணும், வைராக்கியம் கேட்டா, இத்தனை மணிக்கு ஜெபிக்கணும்னா அத்தனை மணிக்கு ஜெபிக்கணும், இத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும்னா அத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும், இத்தனை அதிகாரத்தை வாசிக்கணும்னா வாசிக்கணும், இதை தியானிக்கணும்னா தியானிக்கணும். இதுக்கு பேரு பக்தி வைராக்கியம். அப்ப இந்த ரெண்டு பக்தி வைராக்கியம் நம்மளை பட்சிக்க வேண்டுமா? அவர் ஜீவன் உள்ள கிறிஸ்தவர்கள். செத்த கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க மாட்டாங்க. ஆலயத்தை குறித்ததான, சபை குறித்ததான, ஊழியத்தை குறித்தான ஒரு பயபக்தி இருக்காது. சபைக்கு வர்றதுக்கு இஷ்டம் போல வருவாங்க, வருது லேட்டாக வருவாங்க, போகிறது சீக்கிரமாக போயிடுவாங்க. விளங்கி கொள்ளணும், சங்கீதக்காரனை போல உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான, நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் வர வேண்டும். அதற்காக நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றி விடுவார். நான் உங்களுக்கு ஆட்சிவிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின உடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.